Hi friends, welcome to Tamil Ash. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா MX Playerல எப்படி கஸ்டம் கோட் ஆட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். நம்ம MX Player சில சாங் ப்ளே பண்ணும்போது இந்த மாதிரி எரர் வரும். DTS Kodak not supported னு சொல்லி எரர் வரும். அதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்காக உங்களுக்கு தேவையானது வந்து MX Player அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி ஒரு கோடாக் பேக் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. MX Playerல செட்டிங்ஸில் டிகோடர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கஸ்டம் கோடை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல் எதில் இருக்குது. சப்போஸ் ஈஸி டவுன்லோட்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸி டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். நார்மலாக டவுன்லோட் பண்ணியிருந்தால் டவுன்லோட்ஸில் போய்ட்டு AIO ஜிப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் MX Player வந்து ஒரு செகண்ட் ரீசெட் ஆகும். இப்போ அந்த இது வந்து உங்களுக்கு சவுண்ட் சப்போர்ட் ஆகும் நீட்டாக. இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் யூஸ் பண்ணுறதா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.